வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ரோமன் ரெயின்ஸ் எந்தெந்த சின்ன ரெஸ்லர்ஸ் கிட்டலாம் தோற்று போயிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன தெரியுமா? லெஜண்ட்ஸ் ரெஸ்லர்ஸாலேயே பல தடவை முயற்சி பண்ணோம், ரோமன் ரெயின்ஸுடைய சுண்டு விரல கூட அசைக்க முடியல. அந்த அளவுக்கு ரோமன் ரெயின்ஸ் கிட்ட லெஜண்ட் ரெஸ்லர்ஸ் மோதி தோற்று தான் போயிருக்கிறாங்க. அப்படி ரோமன் ரெயின்ஸ் எந்தெந்த லெஜண்ட் ரெஸ்லர்ஸ்லாம் வேட்டையாடினாரு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்லுவேன், வீடியோ பார்த்துட்டு கேட்டுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸோட ஹண்டிங்லேயே தரமான ஹண்டிங்னா த செகஷன் லீடர் ஜான்ஸ்னாவை சொல்லலாம். ஆக்சுவலி ஜான்ஸ்னாங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் அடையாளம் இல்லை, டபிள்யூடபிள்யூஇக்கே அடையாளம். டபிள்யூடபிள்யூஇனாலே ஜான்ஸ்னா பேர் ஞாபகம் வரும். இப்போ ரோமன் ரெயின்ஸ் இருக்கார்ல, அந்த அளவுக்கு. அப்படிப்பட்ட ஜான்ஸ்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே அலற விட்டுருக்காரு. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜான்ஸ்னா ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணதே கிடையாது. கிட்டத்தட்ட லைவ் ஷோஸில் பார்த்தீங்கன்னா 3 தடவையும், ரோமன் ரெயின்ஸ் கூட டாக் டீம் மேட்ச்சில் ஒரு தடவையும், அது பார்த்தீங்கன்னா ரைபேக், ஷேமஸ், ஜான்சனா டீமாக ஷீல்டு கூட மோதுறாங்க. அதே மாதிரி ரா, பேக்லாஷ் பேப்பரியூ, லைவ் ஷோ, இது எல்லாத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 முறை மோதி இருக்காரு ரோமன் ரெயின்ஸ் கூட நம்மளுடைய ஜான்சினா. ஆனால் இது வரைக்கும் ஒரு முறை கூட பார்த்தீங்கன்னா ஜான்சினா வின் பண்ணது கிடையாது. ரோமன் ரெயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாமினேஷனாக இருந்திருக்கிறாரு. அடுத்தது தி லெஜண்ட் ரெஸ்லரான தி அண்டர்டேக்கரை பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ரசல் மேனியாவில் எலிமினேட் பண்ணியிருக்கிறாரு, ராயல் ரம்பிளையும் எலிமினேட் பண்ணியிருக்காரு. ராயல் ரம்பிள் ஒரு எலிமினேஷன் மேட்ச், அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அது ராயல் ரம்பிள் மேட்ச். பட் ஆனால் ரசல் மேனியாவில் அண்டர்டேக்கரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த அரங்கம் முழுக்க ரோமன் ரெயின்ஸுக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அந்த ஒரு நொடி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இவ்வளோ கொடூரமானவனா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அண்டர்டேக்கருக்கு பல ஸ்பீரை போட்டு ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கரை வின் பண்ணியிருப்பார். அண்டர்டேக்கர் என்ன தான் லெஜண்ட் ரெஸ்லராக இருந்தாலும் அவர் ரெசல்மேனியாவில் தோத்தது 2 பேர்கிட்ட தான். ஒன்று பிராக் லெஸ்னர், 2வது ரோமன் ரெயின்ஸ். அதுவும் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட தோக்கும்போது அத்தனை ஸ்பியர் போட்டிருப்பாரு, அரங்கமே அமைதியாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான, அந்த டைமில் ஒரு ஃபேஸ் என்ன இருந்தார், ஆனால் கொடூரமான வில்லத்தனத்தை பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர்கிட்ட காட்டி அண்டர்டேக்கரே வின் பண்ணியிருப்பார். அண்டர்டேக்கரும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் கூட மோதி இருந்தாலும் வெற்றி பெற்றிருப்பாரா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஸோ அடுத்தது வைப்பர் ராண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா லைவ் ஷோஸில் 8 தடவையும், மெயின் ஷோஸில் சம்மர் ஸ்லாம், பேட்டல் ரவுண்ட், அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ரா ஷோன்னு சொல்லிட்டு 3 தடவையும் மோதி இருக்காரு. இதை தவிர்த்து 2 முறை பார்த்தீங்கன்னா அவர் ரோமன் ரெயின்ஸ் கூட மோத வேண்டியது, அது நடக்காமல் போயிருச்சு. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 தடவை பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் ராண்டி ஆட்டனை வின் பண்ணியிருக்கிறாரு. இதுவரைக்கும் ஒரு முறை கூட பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆட்டன் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணதே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தகுந்த விஷயம், ராயல் ரம்பில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை எலிமினேட் பண்ணி நம்மளுடைய ராண்டி ஆட்டன் டாக் டீம் அண்ட் ராயல் ரம்பிள் மேட்சை வின் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அது ஒரு க்ளீனான ரிசல்ட் கிடையாது. க்ளீனான ரிசல்ட்டாக பின்ஃபால் பண்ணியும் அல்லது வேற ஏதாவது மேட்ச்லையோ, ஈவன் ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச்லையோ பார்த்தீங்கன்னா ராண்டி ஆட்டன் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணது கிடையாது. அடுத்தது பில் கோல்டுபர்க். ஸ்பியருக்கே அப்பனான கோல்டுபர்கை பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சேலஞ்ச் பண்ணியிருந்தார். ரெசல்மேனியாவில் ஒரு தடவை நடக்கலை, பட் ஆனால் எலிமினேஷன் சேம்பரில் ஒரு தடவை நடந்தது. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் கோல்டுபர்க்கை முறியடிச்சிருப்பார். பட் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸ்பியருக்கே அப்போ நம்மளுடைய கோல்டுபர்க் அவருக்கு ஒரு ஸ்பியரை போட்டு ரோமன் ரெயின்ஸ் பீட் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவருடைய சப்மிஷன் லாக்கை போட்டு தான் வின் பண்ணார். ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட ஸ்பியர் ஐகானிக்காக இருக்கலாம், அதுக்குன்னு சொல்லிட்டு கோல்டுபர்க்கோட ஸ்பியரை மட்டம் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு டபிள்யூடபிள்யூ அந்த நேரத்தில் ஒரு புத்திசாலித்தனமான யோசனை பண்ணி சப்மிஷன் மூலியமாக பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிருப்பாங்க ரோமன் ரெயின்ஸை. அடுத்தது கேம் ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா அவருடைய மைண்ட் கேம் மூலியமாக பல ரெஸ்லர்ஸோடைய கெரியரை முறியடிச்சிருக்கலாம், ஆனால் ரோமன் ரெயின்ஸ் கெரியரை முறியடிக்கலை. இப்போ இவர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இவரும் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளை எலிமினேட் பண்ணியிருக்கிறாரு ரோமன் ரெயின்ஸை. ஆனால் இதுவரைக்கும் க்ளீனாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை வின் பண்ணியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா இதுவரை ட்ரிபிள் ஹைட்ஸ் ஒரு முறை கூட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை க்ளீனாக வின் பண்ணதே கிடையாது. பாருங்களேன், டபிள்யூடபிள்யூடைய வருங்கால வாரிசு அவரே ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணதில்லை. ஸோ அடுத்தது இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது யாரு கேட்டிங்கன்னா டேனியல் பிரையன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
12 தடவை பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட மோதிருக்காரு. ஒரு முறை டிஸ்குவாலிஃபை முறையில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு டேனியல் பிரைன். ஆனால் இதுவரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டேனியல் பிரைனுக்கு சப்மிஷன் லாக் கொண்டு அதில் டேப்லெட் பண்ணி ஒரு ஃபினிஷர் மூலியமாக டேனியல் பிரைன் கிட்ட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து தோத்தது கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட பல முறை முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் டிஸ்குவாலிஃபை முறையில் மட்டும்தான் ஒரு முறை பார்த்தீங்கன்னா டேனியல் பிரைன் வந்து வின் பண்ணியிருக்காரு. மற்றபடி ரோமன் ரெயின்ஸை இதுவரைக்கும் க்ளீனாக டேனியல் பிரைனால் கூட வீழ்த்த முடியலைங்க. அடுத்து நான் இப்போ சொல்கிறதும் ஸ்பியருக்கே அப்பந்தான், வேற யாரு, நம்மளுடைய எட்ஜி தான். எட்ஜும் பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்து எப்படியாவது ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார். முயற்சி மட்டும்தான் பண்ணார். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 2 தடவையும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து க்ளீனாலாம் வின் பண்ணலை. ஊசோஸோடைய ஹெல்ப் மூலியமாக தான் வின் பண்ணார். ஆனால் அதுலேயும் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா எட்ஜோடைய கெரியரை முடிக்கிற மாதிரி 2 மேட்சுமே வின் பண்ணியிருப்பார் ரோமன் ரெயின்ஸ். அடுத்தது த ஃபினாமினல் ஓன் ஏஜே ஸ்டைல். ஏஜே ஸ்டைல் லைவ் ஷோஸில் 22 தடவையும் மெயின் ஷோஸில் பார்த்தீங்கன்னா 3 தடவையும் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வந்து ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணவே முடியலை. இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சோகமான விஷயந்தான். அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் கூட மெனி டைம் ஃபியூட் போகி நிறைய மேட்ச்சில் லாஸ் பண்ண ஒருத்தர் கேட்டிங்கன்னா ஜெந்தர் மகால் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட நேரடியாக நான் ஷோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 தடவை தான் மோதிருக்காரு. பட் ஆனால் லைவ் ஷோஸில் பார்த்தீங்கன்னா 22 தடவை மோதிருக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22, 24 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 26 மேட்சஸ்லையும் ஜெந்தர் மகாலால் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ண முடியலை. ரோமன் ரெயின்ஸ் கெரியர்லேயே அதிக தடவை மேட்ச் விளையாடின ஒரு நபர்னு கேட்டிங்கன்னா அது ஜெந்தர் மகால் கூட தான். ஸோ 2018 நினைக்கிறேன் அந்த டைமில் லைவ் ஷோஸ் நடத்திட்டே இருந்தாங்க. எல்லா லைவ் ஷோஸ்லையும் பார்த்தீங்கன்னா WWE வந்து ஜெந்தர் மகால் கூடயே மேட்ச் விளையாட வச்சாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் ஜெந்தர் மகால் வந்து தோத்து போனார். ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ண முடியலை. நம்பர் 1 யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி இது இந்த ரஸ்ல எனக்கு ஆல் டைம் ஃபேவரட், ஒரு நம்பர் 1 சொல்றதுக்கு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. வேற யாருமே இல்லை, ட்ரூ மேக்கின்டயர். ட்ரூ மேக்கின்டயர் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியால இருந்து பெரிய பேப்பிரான கிளாஸ் ஆஃப் த கிளாஸில் வரைக்கும் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்காரு. லைவ் ஷோஸில் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 32 தடவை மோதிருக்கிறாரு. அதுவும் கிளாஸ் ஆஃப் த சாம்பியன் அந்த பேப்பர் இருக்குல்ல கேஸ்டில், அது வரைக்கும் 26 தடவை மோதிருக்காரு. அதுக்கப்புறமா 4 தடவை மோதிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 தடவைக்கு மேலே மோதியும் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ரோமன் ரெயின்ஸ் கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அதிக தடவை மோதினது அப்படின்னா ஜெந்தர் மகாலுக்கு அடுத்தது ட்ரூ மேக்கின்டயர் தான். லைவ் ஷோஸ்லாம் வச்சு அடுக்குனாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டயரால் ரோமன் ரெயின்ஸை அசைக்க முடியலைங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அதில் ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்கள் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து யாருக்கிட்டலாம் தோத்தாலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆக்சுவலி இது ரஸ்லிங் சேனல், ஒருத்தருக்கு பயந்தெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒருத்தர் வந்து தோத்தாருனா தோத்தேன்னு சொல்ல முடியும், பெரிய ரஸ்லர்ஸை ஜெயிச்சாருன்னு சொல்ல முடியும். ஒருத்தருக்காக பார்த்தீங்கன்னா பாலிசிட்டியெல்லாம் பார்க்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. நாளைக்கு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரஸ்லர் பெரிய ரஸ்லர்ஸ் எல்லாம் சீட் பண்ணி வின் பண்ணாரு அப்படிங்கிறத நான் போட போகிறேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு மட்டும் இல்லை, பிராக் லெஸ்னர், அண்டர்டேக்கர் எல்லாருக்கும் நான் போடலான்னு இருக்கிறேன். ரோமன் ரெயின்ஸோட லைஃப் ஹிஸ்டரி கூட நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அவரை ஏன் வெறுக்கிறாங்க, அவரை ஏன் நேசிக்கிறாங்க, அவருக்கு ஏன் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கூட நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதனால் ஒன் சைடாக ஒரு ரசலர்ஸுடைய பாசிட்டிவ் மட்டும் பார்க்க மாட்டோம். ஒரு ரசலருக்கு பாசிட்டிவ்னு ஒன்று இருக்குதுன்னா நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும், அதை பற்றியும் பார்ப்போம். அது ஒரு ரசலருக்கு மட்டும் இல்லை, எல்லா ரசலருக்குமே பார்ப்போம். ஏன் இப்போ டாமினேஷனாக ரோமன் ரெயின்ஸை பார்க்கணும்னா ரோமன் ரெயின்ஸ் தான் இப்போ WWE நம்பர் 1, ரஸ்லிங் வேர்ல்டுலேயே நம்பர் 1. அவரை பற்றி சொன்னால் இப்போ ஒரு அதிகமான வியூஸ் போகும். அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1,83,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு நம்ம சேனல் வந்து யூடியூப் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. மீண்டும் ரெஃபர் பண்ணணும்னா இப்போ டாப்பாக இருக்க ஒரு ரசலரை பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் ரோமன் ரெயின்ஸை பற்றி சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரோமன் ரெயின்ஸை பற்றி இன்னொரு வீடியோ இருக்குது. அடுத்து பிராக் லெஸ்னரை பற்றி பார்க்க போகிறோம், ட்ரூ மேக்கின்டயரை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். தினமும் இந்த மாதிரி எனி டைம் வீடியோஸ் ஒவ்வொன்று போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.